ஆயா, சொல்லுப்பா. இது என்ன செடி? இதுவா துளசி செடிப்பா. ஆ துளசி இந்த குழந்தைங்களாம் சளி பிடிச்சிருக்குல்ல, ஆ ஒரு 2 மாதம் 3 மாதம் குழந்தைங்களாம், ஆ அதெல்லாம் என்ன பண்ணால் கொஞ்சம் வேக வச்சு ம் வேக வச்சு கொஞ்சம் மிளகு ஒரே ஒரு மிளகு, ஒரு 4 ஜீரகம் போட்டு, ஒரு பூண்டு பல்லு போட்டு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து குழந்தைங்க ஊற்றினாக்கா சளி எடுத்துரும். அதே மாதிரி அதை கசக்கி கொஞ்சம் தேனில் கலந்து அது கொடுத்தாலும் சளி போயிடும் ஓரளவுக்கு. சரி, இது எப்படி செடியெல்லாம் விதை உருவாக்குது? இது வந்து குட்டி செடிப்பா. இது வந்து பெரிய செடியிலேருந்து பெரிய செடி பூ பூக்குதா, இந்த பூவிலேருந்து இந்த விதை ஊந்து இது முளைக்குதுப்பா சின்னதாக. இது மாதிரி முளைச்சி ஒன்று முளைக்குதா, அது ஒன்று இருக்குது பாருங்க. அதெல்லாம் முளைச்சி இதுலேருந்து ஊந்து அது முளைச்சி செடி உற்பத்தி ஆகுது. அது உற்பத்தி ஆகும். சின்ன சின்ன அந்த பூவிலேருந்து விதை வந்து அது வந்து சின்ன சின்ன செடியாக உற்பத்தி ஆகும். ஓஹோ, தண்ணி ஊற்றி விடுங்கப்பா. சரி சரி. ஆயா, சொல்லுப்பா. இது என்ன செடி? இதுவா துளசி செடிப்பா. ஆ துளசி இந்த குழந்தைங்களாம் சளி பிடிச்சிருக்குல்ல, ஆ ஒரு 2 மாதம் 3 மாதம் குழந்தைங்களாம், ஆ அதெல்லாம் என்ன பண்ணால் கொஞ்சம் ம் வேக வச்சு கொஞ்சம் மிளகு ஒரே ஒரு மிளகு, ஒரு 4 ஜீரகம் போட்டு, ஒரு பூண்டு பல்லு போட்டு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து குழந்தைங்க ஊற்றினாக்கா சளி எடுத்துரும். அதே மாதிரி அதை கசக்கி கொஞ்சம் தேனில் கலந்து அது கொடுத்தாலும் சளி போயிடும் ஓரளவுக்கு. சரி, இது எப்படி செடியெல்லாம் விதை உருவாக்குது? இது வந்து குட்டி செடிப்பா. இது வந்து பெரிய செடியிலேருந்து பெரிய செடி பூ பூக்குதா, இந்த பூவிலேருந்து இந்த விதை ஊந்து இது முளைக்குதுப்பா சின்னதாக. இது மாதிரி முளைச்சி ஒன்று முளைக்குதா, அது ஒன்று இருக்குது பாருங்க. அதெல்லாம் முளைச்சி இதுலேருந்து ஊந்து அது முளைச்சி செடி உற்பத்தி ஆகுது. அது உற்பத்தி ஆகும். சின்ன சின்ன அந்த பூவிலேருந்து விதை வந்து அது வந்து சின்ன சின்ன செடியாக உற்பத்தி ஆகும். ஓஹோ, தண்ணி ஊற்றி விடுங்கப்பா. சரி சரி.